Which of the following statements are true about Himalayas? Which of the following statements are true about Himalayas? தமிழில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையவை. ஸோ கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இங்கிலீஷில் பார்ப்போம். கரெக்டான ஆன்சரே பார்த்துருவோம். 1 and 2 ஒன்லி ஆன்சர், 3 வந்து ராங்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஜஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் கரக்கோனம் ரேஞ்சஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த டிரான்ஸ் ஹிமாலயாஸ். சரியா? ஜஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் கரக்கோனம் ரேஞ்சஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த டிரான்ஸ் ஹிமாலயாஸ். தமிழில் பார்ப்போம். ஜஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் கரக்கோனம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. ஜஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் கரக்கோனம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. அடுத்து அது சரியான ஆன்சர். த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரிசீவ்ஸ் லெஸ்ஸர் ரெயின்ஃபால் as compared to the lesser Himalayas and சிவாலிக்ஸ். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலைகளை பெறுகிறது. ஸோ இப்போ கிரேட்டர் ஹிமாலயாஸ்னால் ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து மலை கம்மியாக தான் இருக்கும். ஸோ லெஸ்ஸர் ஹிமாலயஸும் சிவாலிக்ஸ்லேயும் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சும்மா பார்த்துருவோம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட், பட் இருந்தாலும் பார்த்துருவோம். த அவுட்டர் ஹிமாலயாஸ் த மோஸ்ட் கண்டினியூஸ் ரேஞ்ச். அது தவறான விடை. தமிழில் வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியாக மலைத்தொடராக அமைந்துள்ளது. இது தவறான விடை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 3 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஹிமாலயாஸ் பற்றின ஸ்டேட்மெண்ட்டில் 1 and 2, ஸோ ஜஸ்கர், லடாக், கைலாஷ், கரக்கோனம் ரேஞ்சஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அது சரி. த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரிசீவ்ஸ் லெஸ்ஸர் ரெயின்ஃபால் as compared to the lesser Himalayas and the சிவாலிக்ஸ், அதுவும் சரியான ஆன்சர். நன்றி.